கன்னியா ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் 3 நாட்கள். தேவையில்லாத விஷயங்களில் கோவப்படக்கூடாது. சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடாது. புதிதாக எதையும் துவங்கக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். விநாயகர் பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசியை பொறுத்த மட்டில் உங்களை சுற்றி விஷ பாம்புகளை விட மோசமானவர்கள் தான் நிறைய பேர்களுக்கு இருப்பாங்க. இது ஒரு 70% அப்படி தான் இருக்காங்க. 30% நல்ல சுகமாக சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 70% கன்னிராசினர்களுக்கு இந்த பதிவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சந்திராஷ்டமம், 8ஆம் இடத்தில் சந்திரன், மேசத்தில் சந்திரன், 7இல் சனி பார்வை, சுக்கிரன் பார்வை, சூரியன் பார்வை, 6ஆம் இடத்தில் புதன், ராகு, செவ்வாய், 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள். மணிக்கும் 12ஆம் இடத்தில் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். குரு தசை சந்தித்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்போம். குடும்பத்தையே பாழாக்கிடும். குடும்பத்தில் இருக்க நிம்மதியை கெடுத்துடும். குரு தசை பாதி அப்படியே சுகமாக நல்லா போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு 100 அடிக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் குரு தசை. கன்னிராசிக்கு பொறுத்த மட்டில் குரு தசை ஆகவே ஆகாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். கன்னிராசி நேயர்கள் நிம்மதி பெற வேண்டும் என்றால் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் சுக்கிர பகவானை வழிபடுவது நல்லது. கடன் அதிகமாக இருக்குது, எதிரிகள் அதிகமாக இருக்குன்னா சூரிய நாராயண பெருமாளையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது நல்லது. குரு தசை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல பாவத்தில் இருந்தால் மட்டுமே குரு தசை நல்லது செய்யும். சார், எனக்கு குரு தசை நல்லா வேலை செஞ்சுக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே சொல்லலாம். அது பெரும்பாலும் 70% பேர்களுக்கு குரு தசை படாத பாடுபடுத்தும். நிறைய அனுபவங்களை கொடுக்கும். ஒவ்வொருவரையும் காட்டி கொடுக்கும். இவர்கள் யார், இவர்கள் சுயரூபம் யார், இவர்கள் முதுகில் குத்தும் விஷக்கிருமிகள், இது இப்படிலாம் காமிச்சு கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வராமல் இருக்க சுக்கிர பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். நிறைய நன்மைகள் ஏற்படும். சந்திராஷ்டமம், வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க, விபத்துக்களை தடுக்கலாம். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். வழக்கத்தீஸ்வரர் என்ற கோயில் இருக்குது, அங்கே போங்க. வழக்கு, போலீஸ் கேஸு, கடன் தொல்லைங்க எல்லாம் விலகும் உங்களுக்கு. வழக்கத்தீஸ்வரர் பகவானை வழிபடுவது மிக 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 நல்லது. வழக்கத்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்கிறது